என்ன விஜய் சேதுபதி சார், முதல் 2 ப்ரோமோவை பார்த்து உங்களுக்கு நானே ஃபயர் விட்டுக்கிட்டேன். பரவாயில்லப்பா, விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல செமையா ஹோஸ்ட் பண்றாரு, பாருக் கமருதீன் இந்த 2 பேரையுமே ரோஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தவரை பொய்காரி திவ்யா இருக்காங்கல்ல, ஆமாங்க, பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க. அதை இந்த மாமா டிவியை பொறுத்தவரை 1 hour எபிசோட்ல கூட காட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அக்காவை பொறுத்தவரை திங்கள் கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரை இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா வாண்டடா எவங்கிட்டயாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. எதுக்குன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல நானும் ஏதாவது பண்ணிருக்கேன் அப்படிமே காட்டணும்ல. அப்படி ஒரு கேம் ஆடுறவங்க தான் திவ்யா. மத்தபடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதே தெரியல. இருந்தாலும் ஹெவியா பிஆர் டீமை செட் பண்ணிட்டு உள்ள போயிருக்கிறதுனால திவ்யா மாசு, திவ்யா கெத்து அப்படிங்கிற மாதிரி கதற பல பிஆர் கும்பல் இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலைமையில இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதியுமே திவ்யாவுக்கு சொம்பு தூக்குறாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கமருதீனா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் நேத்து வந்து திவ்யாவை மார்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சார், இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் எப்படிலாம் மார்க் பண்ணிட்டு சுத்தி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அன்பு கேங்கோட லீடரா இருக்கிற வக்ரம் பிடிச்ச விக்ரம் வந்து எத்தனை பேரை எத்தனை இடத்துல மார்க் பண்றான், இரிட்டேட் பண்றான், ட்ரிகர் பண்றான். அவனுக்கு எதிராக நீங்க பொங்கவே இல்லை. அதே மாதிரிதான் எஃப்ஜே பொறுத்தவரை மார்க் பண்றதா இருக்கட்டும், ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும், அதை தான் முழு நேர வேலையை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எதிராக நீங்க வாய் திறந்ததே இல்ல. இந்த இடத்துல திவ்யாவுக்கு எதுக்காக இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? ஓ, காரணம் புரிஞ்சிருச்சு சார். நேத்து தான் அரோராக்காவை பொறுத்தவரை ரொம்பவே எல்லாரையும் தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்களே. அதாவது கமருதீன் வந்து ரொம்பவே ரூடா நடந்துக்கிறான், வார்த்தை விடுறான், இவன் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கே பயமா இருக்குது, அதனாலதான் அவன் கூட நட்பா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பொய்யா ஏமாத்திட்டு இருக்கேன் கமருதீனா அப்படிங்கிற மாதிரி இந்த அக்காவை பொறுத்தவரை திவ்யா கனி இவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து புலம்பிட்டு இருந்தாங்க. நம்ம அரோரா அக்கான்னா விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அரோராவுக்காக நான் இன்னைக்கு கமருதீனை போட்டு பொளக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல திவ்யாவுக்கு சொம்பு தூக்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாங்க, கமருதீன் எந்த தப்பான வார்த்தையுமே அந்த இடத்துல பதிவு பண்ணவே இல்லை. திவ்யாவோட கேப்டன்சி ஒழுங்கா இல்ல, கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல திவ்யா வந்து பாரு நீயும் சேர்ந்து கேவலமா பண்றீங்க, கூத்தாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகளை சொல்றாங்க. அந்த இடத்துல தான் கமருதீனை பொறுத்தவரை நாங்க கேவலமா பண்றோமா, நீ தாண்டி கேவலமா பண்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதாவது திவ்யாவை டீ போட்டு எப்படி கூப்பிடலாம் அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதிக்கு வர கோவம். சார், அதுக்கு முன்னாடி தான் சார் திவ்யாவை பொறுத்தவரை கமருதீனா இருக்கட்டும் இல்லனா பாருவா இருக்கட்டும் ரொம்பவே கேவலமானவங்க, கூத்தாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரை ட்ரிகர் பண்ற மாதிரி பல வார்த்தைகள் பேசினாங்களே சார். என்ன சார், குத்தம் செய்யறவனை விட குத்தம் செய்ய தூண்டுறவனுக்கு தானே சார் தண்டனை அதிகம். திவ்யா தானே சார் தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எதையுமே நீங்க பாக்கலையா சார்? எப்படி சார், மாமா டிவியுமே திவ்யா பொய் சொல்றது எதையுமே எபிசோட்ல காட்ட மாட்டாங்க. வீக்கெண்ட் வர நீங்களுமே திவ்யாவுக்கு இப்படி முட்டு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தவரை என்ன பேசுறாரு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை முதல்ல அமித் கிட்ட தான் கேள்வி கேட்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திவ்யா கமருதீன் இவங்க 2 பேருமே சண்டை போட்டாங்க. அது மட்டும் இல்லாம வினோத்தும் கமருதீனும் சேர்ந்துக்கிட்டு திவ்யாவை மார்க் பண்றாங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களால எப்படி சும்மா இருக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அமித்தை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அமித்தை பொறுத்தளவுல அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இருந்தாலும் அந்த இடத்துல விஜய் சேதுபதி எப்பவும் போலவே எப்பா நான் சொன்னாதான் பேசணும், நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி அமித்தை ரொம்பவே கேவலப்படுத்துறாரு. சார், போட்டியாளர்களுக்கும் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க சார். நீங்களே இப்படி மார்க் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம திவ்யாவை டீசிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, கமருதீனை பொறுத்தவரை திவ்யா ஒரு விஷயத்தை பேச வந்து சிக்ஸாக் மாதிரி எங்கெல்லாமோ போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சொல்லும் போது அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. இவர் சிரிச்சதை பார்த்த வினோத்தும் சிரிச்சிட்டாரு. இதுல எந்த இடத்துல டீசிங் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதாவது விஜய் சேதுபதியை போலவுல அன்பு கேங்ல எந்த பொறுக்கித்தனத்தை பண்ணாலும் அவர் கண்ணுக்கு தெரியவே செய்யாது. ஆமாங்க, இப்ப பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங் ரொம்பவே பெருசாயிருச்சு. அன்பு கேங்ல இல்லாதவங்க அப்படின்னா ரொம்பவே சுருக்கம் அப்படின்னே சொல்லலாம். அது பார்வா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், இந்த 4 பேர் தான் தனியா தெரியுறாங்க. மீதி எல்லாருமே ஒரு அணியில ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அன்பு கேங்ல இருக்கிற விக்ரமா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், அதே மாதிரி அரோராவா இருக்கட்டும், இவங்க பண்ற தவறுகள் எதுவுமே விஜய் சேதுபதி சாருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வாரம் மட்டும் தெரியாம இருந்தா ஓகே, ஆனா இத்தனை வாரங்களா விஜய் சேதுபதி கண்ணுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறதா நமக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் அமித் அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமா ரம்யா ஜோவை எழுந்து நிக்க சொல்றாரு. இந்த இடத்துல விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியே போறேன்னு சொல்லி என்னெல்லாமோ பண்றீங்கல்ல, உங்க முன்னாடி இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது, அந்த இடத்துல உங்களால எப்படி வேடிக்கை பார்க்க முடிஞ்சு, இதெல்லாம் வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட கேரக்டரையே அசிங்கப்படுத்துறாரு. சார், இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா சார்? என்ன சார், பார்வுக்கு எதிராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. எஃப்ஜே பொறுக்கியை பொறுத்தவரை பல இடங்கள்ல பார்வை ரொம்பவே கேவலப்படுத்திருக்கான். அதே மாதிரி தான் சபரிநாதனை பொறுத்தவரை டாஸ்கை பயன்படுத்தி
பார்வை காயப்படுத்திருக்காரு. அந்த நேரத்துல கேட்கறதுக்கு உங்களுக்கே வக்கில்லையா சார், நீங்க எப்படிப்பட்ட நபர் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் போல இருந்துச்சு. ஆமாங்க, நேத்து நடந்த பிரச்சனை எல்லாம் அவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது. திவ்யாவை பொறுத்தவரை இந்த வாரம் நம்ம கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல, வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதையும் நம்பிக்கிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல திவ்யாவுக்கு முட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, பாக்குறதுக்கு சிரிப்பா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதோட நிப்பாட்டுவார் அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ராவை நிப்பாட்டி வச்சு சாண்ட்ராட்டையும் கேள்வி கேட்கிறாரு. அதாவது இதே மாதிரி பிரச்சனையை கமர்தீன் வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தா நீங்க வேடிக்கை மட்டுமா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. சூப்பர் சார், வேற லெவல் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததா வினோத்தையும் நிப்பாட்டி கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல வினோத் வந்து இல்ல சார், நான் கமர்தீனை வார்ன் பண்ணேன், இப்பெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வினோத்தை மார்க் பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. அதாவது வினோத் பேசுற எதுவுமே கேட்காத மாதிரியும் பார்க்காத மாதிரியும் இவரை பொறுத்தவரை மார்க் பண்ணிட்டு இருக்காரு. சார், நீங்க ஒரு ஹோஸ்ட் சார், எஃப்ஜே நடந்துக்கிற மாதிரியே நீங்களும் நடந்துக்கிட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே கமர்தீன் திவ்யா இந்த ரெண்டு பேர் பிரச்சனையில யார் முதல்ல பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதா நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.